السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். கடந்த உரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃபாத் சம்பந்தமாக நாம் பார்த்தோம். ஃபகத் ذكرت كتب السيرة والتواريخ, வரலாற்றின் கிரந்தங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்ணா அப்துல் முத்தலிப் ஜத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோபிய வன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு சமானி சுனியின், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 8 வயதாக இருந்தபோது அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃபாத்தானார்கள். وهذا يعني أنه توفي في العام الثامن من حادثة الفيل. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய பிறப்பு என்பது யானை வருடத்தின் முதல் வருடத்தில் பிறந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அவருடைய மரணம், அப்துல் முத்தலிப் அவருடைய மரணம் 8வது ஆண்டு, யானை வருடத்தின் 8வது ஆண்டில் அவருடைய வஃபாத் நிகழ்ந்தது. கால இப்னு சஅத் ஃபி தபகாத்தில் குப்ரா, இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபகாத்துல் குப்ரா என்கிற கிரந்தத்தில் குறிப்பிடுகிறார்கள். வமாத அப்துல் முத்தலிப் ஃபதுஃபின பில் குஜூன், அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃபாத்தான பிறகு குஜூன் என்கிற இடத்திலே அவர்கள் அடக்கப்பட்டார்கள். வஹுவ யௌமைதின் இப்னு சிந்தைனி வ தமானீன ஸனா, அவருக்கு அப்போது 82 வருடமாக இருந்தது. அப்துல் முத்தலிப் தன்னுடைய 82வது வயதிலே வஃபாத்தானார் என்று இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்திலே கேட்கப்பட்டது, அத்ததுக்குள் மௌத் அப்துல் முத்தலிப், உங்களுக்கு அப்துல் முத்தலிபுடைய மரணம் நினைவிருக்கிறதா என்று நாயகம் அவர்கள் பெரியவரான பிறகு அவரிடத்திலே கேட்கப்பட்டது. நகம், எனக்கு தெரியும் என்று நாயகம் பதில் சொன்னார். அனையோமையின் இவ்வளவு சமாளி செய்யேன், நான் 8 வயது சிறுவனாக இருந்தேன் என்று நாயகம் சொன்னார். காலத்து உம்மு ஐமன், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார். உம்மு ஐமன் என்பது யார் என்று நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை வஃபாத்தான போது அவரிடத்திலே அடிமையாக இருந்த அந்த பெண் அதே வாரிசு என்கிற அடிப்படையில் தாயாரிடத்திலே வந்தார். அவர்தான் தாயாரின் மரணத்தின் சமயத்திலே கூட இருந்தார். அவர்தான் பெருமானாரை வாரி அழைத்துக் கொண்டார். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருக்கு பால் கொடுத்தார் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது நாம் பார்த்தோம். அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமஇதின், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்தேன். அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃபாத்தான சமயத்தில் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்தேன். யபுகி ஹல்ஃப சரீரி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் அவர்கள் மரணித்து படுத்திருக்கிற அந்த கட்டிலுக்கு பக்கத்திலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்று உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். தன்னுடைய அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃபாத்தாகிற சமயத்திலே அவர் இந்த குழந்தையை யாரிடத்தினால் ஒப்படைக்க வேண்டும், அதை வளர்க்கிற பொறுப்பை, என்றால் தந்தையும் இல்லை தாயும் இல்லை, இப்போது நானும் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் பாட்டனார் என்ற காரணத்தினாலே இந்த குழந்தையின் வளர்ப்பை யாரிடத்தினால் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அதற்காக தன்னுடைய மகன், தனக்கு மிக பிரியமான மகன் அபூ தாலிப் அவர்களை அழைத்து இந்த குழந்தையை நல்ல முறையில் கண்ணும் கருத்துமாக நீ வளர்த்துக்கொள் என்று அபூ தாலிப் அவரிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 8 வயதாக இருந்த போது தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபை இழந்த பிறகு தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபின் பராமரிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வருகிறார். அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தந்தையின் சகோதரர், பெரிய தந்தை.
ரெண்டு பேருக்கும் தாயும் ஒன்றுதான், தந்தையும் ஒன்றுதான். ஷகீக் என்று சொல்வார்கள். இரண்டு பேரின் தாயும் தந்தையும் ஒன்று. அப்துல்லாவுடன் மிக பிரியமாக இருந்தார் அபூ தாலிப். அதனால் அபூ தாலிப் மிக நல்ல மனிதர். அவர் எப்படி அப்துல் முத்தலிப் தன்னுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை, இஸ்லாமிய கலாச்சாரங்களை கடைபிடித்தாரோ, அதுபோல் அபூ தாலிபும் அது போன்ற காரியங்களை கடைபிடித்து வந்தார். சாராயத்தின் பக்கம் நெருங்கவில்லை. இது போன்ற நல்ல பண்புகள் அபூ தாலிபிடத்திலேயும் இருந்தது. அதனால் அபூ தாலிபிடத்திலே பெரிய தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களிடத்திலே வளர்க்கிற பொறுப்பை அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒப்படைத்து விட்டு மரணித்து விட்டார். நாயகத்தின் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் நாயகத்தை கண்ணை இமை பாதுகாப்பதை போல பாதுகாத்தார். கண்ணை இமை பாதுகாப்பதை போல அவர் பாதுகாத்தார். தன் பக்கத்திலேயே அவரை படுக்க வைப்பார். தன் சொந்த மகன்களை விடவும் அதிகமாக பிரியமும் நேசமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்டிருந்தார். அவர் சாப்பிடாமல் தான் சாப்பிட மாட்டார். அவருக்கு எதையும் கொடுக்காமல் அவர் எதையுமே உட்கொள்ள மாட்டார். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவில்லாத பிரியத்தை அபூ தாலிப் அவர்கள் வைத்திருந்தார். ஆனால் அவர் ஏழையாக இருந்தார். அபூ தாலிப் அவர்கள் எந்த அளவுக்கு ஏழை என்றால், அதாவது தந்தை அப்துல் முத்தலிப் அவருடைய மரணத்திற்கு பின்னால் அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்காவுக்கு வருபவர்கள் ஹஜ்ஜுக்காக, அந்த காலத்திலே ஹஜ்ஜுக்காக வருவதற்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கிற பொறுப்பை அப்துல் முத்தலிப் அவர்கள் ஏற்றிருந்தார். அதற்கு பின்னால் அபூ தாலிப் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றிருந்தார். அந்த தண்ணீர் கொடுக்கிற பொறுப்பை ஏற்று அவரால் சரியாக நிறைவேற்ற முடியவில்லை. காரணம் கடுமையான வறுமை அவர்களுக்கு. அதனால் தன்னுடைய சகோதரர் அப்பாஸிடத்திலே, சிறியதை அப்பாஸிடத்திலே கடன் வாங்கியிருந்தார். தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக வேண்டி கடன் வாங்கியிருந்தார். அந்த கடன் தொகை அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்திலே என்ன செய்தார் என்றால், அபூ தாலிப் அந்த கடனுக்காக தன்னுடைய சகோதரர் அப்பாஸிடத்திலே, நீங்கள் இந்த தண்ணீர் கொடுக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டார். அபூ தாலிப் அப்பாஸிடத்திலே தன்னுடைய தம்பி அப்பாஸிடத்திலே அந்த பொறுப்பை கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அப்பாஸ் தான் அவரிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டார். அந்த அளவுக்கு கடுமையான ஏழ்மையிலே அபூ தாலிப் அவர்கள் இருந்தார். இந்த சூழ்நிலையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயது ஆகிறது. 12 வயது ஆகிற போது அபூ தாலிப் வியாபார விஷயமாக வியாபார கூட்டத்தோடு சிரியா தேசத்திற்கு பயணமாகி செல்கிறார். அந்த அரபுகள் எல்லாம் வியாபார நிமித்தமாக சிரியாவுக்கு பயணமாகிறார். அபூ தாலிபும் வியாபாரத்திற்காக வேண்டி சிரியாவுக்கு பயணப்பட தயாராகிறார். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயது செல்வர். தன்னுடைய பெரிய தந்தையின் பிரிவை எண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்குகிறார். அதை பார்த்த அபூ தாலிபால் பொறுக்க முடியவில்லை. எனவே என்ன செய்தார்? சிறுவர் தான் என்றிருந்தாலும் கூட தன்னுடைய வியாபார கூட்டத்தோடு அவரையும் அழைத்து சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சிரியாவுக்கு பயணமானார் அபூ தாலிப். அந்த சிரியாவுக்கு சென்ற அந்த வியாபார கூட்டம் சிரியாவை சென்று அடைகிற போது எப்போதுமே அங்கே புகைரா என்கிற ஒரு பாதிரி இருப்பார். அவர் எப்போதுமே தன்னுடைய வீட்டினுடைய பால்களிலே தான் அவர் இருப்பார். அவர் மீது மக்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது. இந்த அரபு கூட்டம் வருகிற போதெல்லாம் அவர் மேலிருந்து பார்ப்பார், கீழே ஒருபோதும் இறங்கி வர மாட்டார். ஒருபோதும் அவர் இறங்கி வந்ததில்லை. ஆனால் இந்த முறை அவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்தது. எப்போதுமே மேலே இருந்து கொண்டே பார்த்து கொண்டிருப்பவர் இந்த முறை கீழே வந்தார். அவர் பார்த்த சில காட்சிகள் அவரை அந்த மாதிரி செய்ய வைத்தது. அவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்தார். அவர்களுக்கு அந்த அரபக வியாபாரிகளுக்கு நீங்க எல்லோரும் ஒருவர் பாக்கி இல்லாமல்
எல்லோருமே நான் அளிக்கிற விருந்திலே வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார். இன்ஷா அல்லாஹ் வரலாற்றில் என்ன நிகழ்ந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று என்பதை நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினை பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு